Hey everyone, hello and welcome to this yet again a fun lecture on sound. So the chapter of the second lecture, இன்னைக்கு நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். So last lectureல நம்ம வந்து soundல பார்த்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா sound எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது and vibrating bodies பத்தி பார்த்தோம். எப்படி நம்மளால வந்து அதை வந்து பார்க்க முடியுமா முடியாதா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு we are going to dive deeper into that and delve into how to process sound, எப்படி நம்மளால கேட்க முடியுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். ஸோ மறக்காம உங்களுக்கு தெரியும் this is Vedanthu Master Tamil 8 and 9. மறக்காம subscribe பண்ணுங்க இந்த சேனலுக்கு and லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படிங்கறத தெரியப்படுத்துனீங்கன்னா we can bring those content to you. subscribe பண்ணுங்க, it's a great support to us and support பண்ணீங்கன்னா தான் we can bring you more content like this. So ஆரம்பிக்கும் போது where are we going? We are starting with our brief introduction of what sound is from the previous session. So sound, it plays an important role with us. It helps us to communicate. இது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து we hear a variety of sounds around us. And ஒவ்வொன்றையும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியறதுக்கு காரணம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்னு இன்னும் பார்க்கல, பட் இட்ஸ் ஜஸ்ட் அந்த கெப்பாசிட்டியில் மட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட், ஹவு இஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ்ட்? சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை வைப்ரேட்டிங் பாடி. ஸோ வைப்ரேஷன் அப்படின்னா என்ன? த டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆர் பேக் அண்ட் ஃபோர்த் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அபவுட் இட்ஸ் மீன் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அங்கே ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சவுண்ட் நம்மளால் கேட்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டென்சிட்டி ஆஃப் த வைப்ரேஷன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, எனி சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை அ வைப்ரேட்டிங் பாடி. வைப்ரேஷன் இருந்தால் தான் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும், வைப்ரேஷன் இல்லைன்னா சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகாது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த கடலை விற்கிறவங்களோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். கடலை விற்கிறவங்க வராங்க அப்படின்னா அந்த இதை தட்டின உடனே டிங்கின்னு ஒரு சத்தம் வரும். அதுவே அந்த கரண்டியை தூக்கி அந்த சட்டிக்குள்ளே போட்டாங்க அப்படின்னா அந்த சத்தம் வராது. ஏன்? பிகாஸ் இட் ஸ்டாப்ஸ் வைப்ரேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா சவுண்டு ப்ரொடியூசர் ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சில சமயம் இந்த வைப்ரேஷன் நம்ம கண்ணுக்கு தெரியலாம், சில சமயம் தெரியாமல் இருக்கலாம். பட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் எக்ஸாம்பிள் பார்த்து ஒரு பூனையை வந்து ஸ்பீக்கர் மேலே உட்கார வச்சு வூஃபர் அதை பற்றிலாம் பேசணும். நெக்ஸ்ட் நம்ம பேசினது பார்த்து சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் பை ஹியூமன்ஸ். நமக்கு வாய்ஸ் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. இங்கே கை வச்சு கூட இப்படி வந்து பேசும்போது வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன், ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும் அப்படின்னு. தட்ஸ் கால்ட் அஸ் லாரிங்ஸ். கரெக்டா? ஸோ அதுக்கான டெக்னிக்கல் சயின்டிஃபிக் டேர்ம் இஸ் கால்ட் லாரிங்ஸ். அது வந்து இஸ் அட் த அப்பர் எண்ட் ஆஃப் த விண்ட் பைப். ரெண்டு வோக்கல் கார்டு இருக்கு, ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெச்ட் அக்ராஸ் த வாய்ஸ் பாக்ஸ் ஆர் லாரிங்ஸ். அண்ட் இதில் நல்லா வந்து ஏர் போயிட்டு வர்றது தான் வந்து நம்மளால பேச முடியுது. ஏர் போயிட்டு வர்றதுக்கு எது காரணம்? லங்ஸ் வந்து ஏரை வந்து பம்ப் பண்ணுது. அப்போ ப்ரொடக்ஷன் முடிச்சாச்சு. ப்ராப்பகேஷன் பார்க்கும்போது ஹவு டஸ் சவுண்ட் ட்ராவல் ஆகணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அ மீடியம். அண்ட் இந்த மீடியம் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, மீடியம் வந்து சின்னதாக பார்ட்டிகல்ஸ் இருக்கும், டைனி பார்ட்டிகல்ஸ், மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, this is how it is helping. Okay, so we have particles in the medium. Okay, so medium இருக்கிற particles vibrate. ஓகே, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் நெய்பரிங் பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட். இப்படி தான் சவுண்ட் வந்து ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அந்த சவுண்ட் ட்ராவல் அப்படின்றதுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான் ப்ராப்பகேஷன் மீன்ஸ் ட்ராவலிங் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சவுண்ட் ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கம்ப்ரெஷன் and rarefaction. கரெக்டா? rarefaction, compression and rarefaction அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த கம்ப்ரெஷன் அப்படின்றப்போ வந்து அங்கே வந்து ஒரு டென்ஸான ஜோன் கிரியேட் ஆகும். ரேர்ஃபேக்ஷன் அப்படின்றப்போ அங்கே வந்து ஒரு அதாவது லெஸ் டென்ஸ். அப்போ இங்கே வந்து மோர் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மோர் டென்ஸ். இங்கே வந்து லெஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஜோன்லாம் வந்து கிரியேட் ஆகுது. அண்ட் தட் இஸ் ஹவ் சவுண்ட் travels. And in the audio, in the
wave example வச்சும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ these are the things we've learned in the last session. அண்ட் கண்டிப்பான முறையில் மீடியம் வேணும் for the sound to progress because இப்படி தான் ட்ராவல் ஆகுது, பார்ட்டிகல்ஸ் வேணும் அப்படின்றதுனால வேக்யூமில் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. if there is no particles then we cannot expect the sound to propagate. அண்ட் இதனால தான் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னேன். அதாவது சூரியன் வந்து வெளியில் இருக்குது, வேக்யூமில் மட்டும் சவுண்டு ட்ராவல் ஆச்சு அப்படின்னா நமக்கு காது கிளியர் அளவுக்கு தினம் வந்து சூரியனோட ஒளி வந்து கேட்கும். இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து சூரியனோட ஒளி இருக்குது, ஒலியும் கேட்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றத சொன்னேன். ஒளியல் இதெல்லாம் நம்ம பேசணும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வேர் இன் த ப்ரீவியஸ் செஷன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா லெக்சர்ஸும் இப்படி தான் இருக்கும். டக்குன்னு குவிக்காக ப்ரீவியஸ் செஷனை ரிவைஸ் பண்ணிட்டு தான் போகணும். எதுக்கு? இட் ஜாக்ஸ் யுவர் மெமரி. லாஸ்ட் டைமில் என்ன பார்த்தோம், நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னா அதை பில்ட் பண்ணி அடுத்தடுத்த கான்செப்ட் போகும்போது தான் கண்டினியூட்டி இருக்கும். கண்டினியூட்டி இருந்தால் தான் உங்களால் வந்து கான்செப்ட்ஸை கனெக்ட் பண்ண முடியும். கனெக்ட் பண்ணால் தான் ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா படித்து பிரயோஜனமே இல்லை. அதுக்கு நீங்களே போய் புக்கை வச்சிடலாம். நான் எதுக்கு வரணும், நான் வரேன் அப்படின்னா அப்போ அந்த கனெக்டிவிட்டி கொண்டு வரது, அந்த கொஹரெண்ட்டாக கொண்டு வர்றதுக்கு தான் என்ன மாதிரி ஒரு டீச்சர். ஓகே, ஸோ நான் யார் உங்களுக்கு தெரியும். ஐ எம் Shankar Krishna. ஐம் ஃபிசிக்ஸ் மாஸ்டர் டீச்சர். ஐவ் பீன் டூயிங் திஸ் ஃபார் குவைட் சம் டைம் நவ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த சவுண்ட் ப்ராப்பகேட் ஆகுது அப்படின்றப்போ இது நம்மளால் அப்படி கேட்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ராப்பகேஷனை பார்க்கும்போது அதுக்கு அந்த மீடியம் அப்படின்றது வந்து மீடியத்தோட டென்சிட்டியை பொறுத்து ட்ராவலிங் அப்படிங்கிறது மாறும். பக்கத்தில் இருந்துச்சுன்னா டக்குன்னு சவுண்டு ட்ராவல் ஆயிரும், தள்ளி இருந்துச்சுன்னா சவுண்டு ட்ராவல் ஆகிறது கஷ்டமாகும். வேக்கமில் இல்லவே இல்லை, ஸோ சவுண்டு ட்ராவலே ஆகாது. ஓகே, ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு வி ஹியர் சவுண்ட். வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம காதில் விழுகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. கரெக்டாக காதில் விழுகுது அப்படின்னே சொல்லிட்டேன் நான். அப்போ அந்த காதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றியும் அப்புறம் இன்னும் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி கேட்குறோம்? தூரத்தில் ஒரு சவுண்டு இருக்குது அப்படின்னா அது தூரமாக கேட்குது அப்படிங்கிறது தெரியுது. பக்கத்தில் பேசுகிறோம் அப்படின்னா கேட்குது. நான் இப்போ வந்து இந்த மைக்கு கிட்ட பக்கத்தில் போய் பேசுனேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆடியோவில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுவே நான் தூரத்துலேருந்து பேசுகிறேன் அப்படின்றப்பவும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆப்வியஸ்லி காது. ஓகே, ஸோ இயர் இஸ் ஹவு வி ஹியர் அப்படின்னு. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த செஷன் வந்து ஃபிசிக்ஸ் கிளாஸாக இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் பயாலஜி கிளாஸ் மாதிரி நிறைய பேச வேண்டி வரும். பிகாஸ் இதை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக எப்படி சவுண்டு வந்து நம்ம பிரெயின் பர்சீவ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாமே சயின்ஸ் தானே. ஸோ ஃபிசிக்ஸ் கிளாஸில் கொஞ்சமாக வந்து பயாலஜி கற்றுக்கிற மாதிரி இருக்கும், பயாலஜி கிளாஸில் கொஞ்சமாக கெமிஸ்ட்ரி கற்றுக்கிற மாதிரி இருக்கும், கெமிஸ்ட்ரி கிளாஸில் மேக்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும், மேக்ஸில் ஃபிசிக்ஸ் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஆல் இன்டர்லிங்க்ட் and we need to understand these things so that we can coexist. There is no hard and fast rule of understanding any particular science topic and we cannot just வந்து பிரித்து சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அ வெரி ஃபைன் லைன், வெரி தின், ஒரு மெல்லிசான கோடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பிளர் பண்ணாமல் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து சப்ஜெக்ட்ஸ் நமக்கு. ஸோ இன்னைக்கு we are going to dive deep into our காதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, காது அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவுட்டர் பார்ட் ஆஃப் த இயர். ஸோ நம்ம எல்லாருக்குமே காது இருக்குது. அதுக்காக இப்போ நான் சொன்ன உடனே நேராக எந்திரிச்சு போய் ஒரு கண்ணாடி முன்னாடி வந்து சார் என் காது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது. உட்காரணும், உட்காந்து படிக்கணும். அப்போது இங்கே வரும்போது அவுட்டர் பார்ட் ஆஃப் த இயர் எடுத்துக்குவோம். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் அ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹவ் அன் இயர் லுக்ஸ். எப்பயுமே இப்படி இருக்காது. அண்ட் இந்த பகுதி மட்டும் தான் தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியாது, மண்டக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கேயே பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் டிஸ்டிங்க்டாக தெரியுது. மசில் ஃபைபர்ஸ் எப்படி இருக்குது, இதுக்கு பேர் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ளெக்சிபிளான வந்து போன் அப்படின்னு சொல்லலாம். உள்ள எலும்பு இருக்குது, பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அவுட்டர் பார்ட் ஆஃப் த இயர் வந்து ஒரு ஃபனல் மாதிரி இருக்குது. ஃபனல்னா என்ன? இதுதான் ஃபனல். இந்த ஃபனல் என்ன செய்யும் அப்படின்னா பல விஷயங்களை கலெக்ட் பண்ணி, யூஸ்வலாக இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இங்கேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து விடுறதுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பெட்ரோல் சில சமயம் தீர்ந்து போச்சு அப்படின்னா வந்து பிஸ்லரி வாட்டர் கேன்லையோ இல்லை ஏதாவது ஒரு வாட்டர் கேனில் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வருவோம். பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டா சில பேர் ரொம்ப திறமையாக அந்த பெட்ரோல் ஒரு சொட்டு கூட வெளியில் சிந்தாமல் டப்புன்னு டேங்கில் கவுத்திடுவாங்க. என்னைய மாதிரி ஆட்களுக்குலாம் அது பண்ண வராது. சில சமயம் நான் வந்து ஒன்றை கூட சிந்திடக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்து டபார்னு கொட்டிடுவேன் கீழே. அதனால் நான் என்ன செய்வேன்னா சேஃப்டிக்கு இந்த ஃபனல் ஒன்று வாங்கி வச்சுக்குவேன். ஃபனல், இந்த ஃபனல் என்ன செய்யும் அப்படின்னா பல விஷயங்களை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து டெலிவர் பண்ணும்.
ஸோ அந்த கலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும் மல்டிபிள் ஏரியாஸில். இப்போ நான் வந்து இதை எங்கே வேணால் சிந்தலாம்ல, கலெக்ட் பண்ணி இங்கே தானே உள்ளே வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அப்போ அந்த கலெக்ட் பண்ணி வர்ற ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு இடத்துல சோர்ஸ் எனக்கு வேணுங்கிற இடத்துல வந்து இதை நான் டெலிவர் பண்ணுறேன். ஸோ இங்கே இப்படி சோர்ஸ் ஆகி வேணுங்கிற இடத்துல எனக்கு டெலிவர் ஆகுது. கரெக்டா? ஸோ அதே வேலையை தான் இந்த காதும் பண்ணுது. காது ஆக்ட்ஸ் அஸ் அ ஃபனல். எல்லா இடத்துலேருந்து வர்ற சவுண்டை அப்படியே கேப்சர் பண்ணி எனக்கு உள்ளே அனுப்புறதுக்கு வசதியாக இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு வந்து காது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு வந்து படங்கள்லாம் காட்டுறாங்க. அப்படின்னா சமீபத்தில் கூட ஒரு படம் வந்துச்சு, ஒருத்தனுக்கு அவருக்கு மட்டும் கேட்கும் வேற யாருக்கும் கேட்காது அப்படின்னு. எந்த படத்தை சொல்கிறேன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து கேட்கும்போது அதாவது அந்த காதோட ஆக்ஷன் அப்படின்றத வந்து காட்டுவாங்க. காதை ஜூம் பண்ணி காட்டும்போது காது லைட்டாக நகருது அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் அ வெரி சென்சிட்டிவ் ஆர்கன். அண்ட் அங்கே வந்து அது கலெக்ட் பண்ணி இட் ட்ராவல்ஸ் டவுன் அ கெனால் அட் த எண்ட். இந்த கெனால் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே தான் வந்து சவுண்ட் வந்து போகும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் பட்டு உள்ளே போகுது. ஓகே, அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு தின் மெம்பரேன் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போய் வந்து அடிக்கும். அதுக்கு பேர் இயர் ட்ரம். ஸோ லிட்ரலாக இது போய் வந்து அந்த ட்ரம்மை வந்து தட்டும் டம்மு டும்முன்னு. அதனாலேயே வந்து இதுக்கு ட்ரம்னு பேர், இயர் ட்ரம் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த ட்ரம் அப்படிங்கிறது வந்து ஒரு தின் மெம்பரேன், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதனால தான் வந்து ஹெட்ஃபோன்ஸை வந்து இவ்வளவு பக்கத்தில் இதை பிளாக் பண்ணுற மாதிரி வந்து ஹெட்ஃபோன்ஸ் வச்சு கேட்குறோம் அப்படின்னா வந்து இட்ஸ் வெரி டேமேஜிங் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கேருந்து சவுண்டு வெளியிலேருந்து வரும்போது இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போது ஒரு ஸ்பீக்கர் இருக்கு ஓகே, இங்கேருந்து சவுண்ட் வருது அப்படின்னா இங்கேருந்து வர்ற எனர்ஜி கொஞ்சமாவது லாஸ் ஆகி தான் இங்கே வரும். சவுண்டுங்கிறது என்ன? இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ அந்த சவுண்ட் அப்படிங்கிறது, இந்த எனர்ஜி வரும்போது கொஞ்சோண்டு லாஸ் இருக்கும். ரொம்ப லாஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சோண்டு லாஸ் இருக்குது. ஏன்னா வந்து சப்சிக்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகணும் அப்படின்றப்ப அப்போ இடிச்சு கொஞ்சம் லாஸ் ஆகி தான் வரும். அப்போது இந்த மாதிரி தூரத்துலேருந்து வர்றதே நமக்கு வந்து டேமேஜிங்காக இருக்கும் அப்படின்றப்போ பக்கத்தில் வச்சு கேட்கும்போது ரொம்ப டேமேஜிங்காக இருக்கும். அதனால தான் மொபைல் ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் வால்யூம் லெவல் ஏற்றுனீங்கன்னா பெர்மனன்ட் ஹியரிங் டேமேஜ் வரலான்னு ஒரு வார்னிங் மெசேஜ் தருவாங்க, இவ்வளவு டெசிபலில் தான் கேட்கணும்னு. ஸோ அப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்கக்கூடாதா சார்? நான் வந்து ஹெட்ஃபோனே வாங்கக்கூடாதா? நான் வாங்கலாம். நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும். ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுறதுனா என்ன? காதுக்குள்ளே ஹெட்ஃபோனை போட்டு தலானில் அப்படி தலையை வச்சு படுத்து நல்லா அந்த பட்டு காதில் குத்துறா மாதிரி இருக்கக்கூடாது. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது தூங்குங்க, வேணான்னு சொல்ல, அதுக்காக நீங்கள் பெறலாமல் அந்த மாதிரி இருக்கணும். காதை டேமேஜ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அந்த ஹெட்ஃபோன் போச்சுன்னா வேற வாங்கிக்கலாம், காது போச்சுன்னா வேற வாங்க முடியாது. ஓகே, ஸோ இந்த சென்சிட்டிவான இந்த ஒரு லேயர் அப்படிங்கிறது இங்கே உள்ளே வரும்போது இப்படி கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே போகும், இங்கே வந்து அடிக்கும். இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மெம்பரேன் அந்த இயர் ட்ரம் அப்படிங்கிறது. அதை எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணும். பிகாஸ் இந்த இயர் ட்ரம் ஓட சென்சிட்டிவிட்டி போயிருச்சு அப்படின்னா நமக்கு சரியாக கேட்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த அவுட்டர் இயர். இயரில் நிறைய பார்ட் இருக்குது, மிடில் இயர் இருக்குது, இன்னர் இயர் இருக்குது. ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த மிடில் இயர். ஓகே, மிடில் இயர் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இயர் ட்ரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரெச்டு ரப்பர் ஷீட்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு பலூனோட ஒரு லேயரை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சா மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, சவுண்ட் அப்படிங்கிறது என்னது? இட்ஸ் அ வைப்ரேஷன். கரெக்டாக அதே மாதிரி உள்ளகிற இயர் ட்ரம்மும் வைப்ரேட் ஆகும். அதனால ட்ரம் அப்படின்னு பேர் வச்சுக்காங்க. ட்ரம் அடிச்சு அப்படி வைப்ரேட் ஆகலாம், டும் டும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த இயர் ட்ரம்மும் வைப்ரேட் ஆகும். சில சமயம் வந்து நமக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து எச்சில் முழுங்க ட்ரை பண்ணும்போது இந்த இயர் இங்கே பாப் ஆகிற ஃபீல் கிடைக்கும். அது வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுனால. இன்னொன்று வந்து அந்த ஒரு சென்சேஷன் கிடைக்கும் நமக்கு வந்து, அந்த ஒரு வைப்ரேட் ஆகிற சென்சேஷன். அது எல்லாமே வந்து இட் கிவ்ஸ் அஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு த இன்டர்னல் அனாட்டமி இஸ் ஆஃப் ஆர் இயர். ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷன் என்ன செய்யும் அப்படின்னா இயர் ட்ரம்மை வைப்ரேட் பண்ணும். ஆல்ரெடி வெளியில் வந்து வைப்ரேட்டிங் பாடி தான் சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வைப்ரேஷன் இப்படி வைப்ரேஷனாக ட்ராவல் பண்ணி ஒரே வந்துட்டாயா வைப்ரேஷனு அப்படின்னு இங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இயர் ட்ரம் வைப்ரேட் ஆகும். இந்த இயர் ட்ரம் வைப்ரேட் ஆகி அதுக்கப்புறம் இன்னர் இயருக்கு சிக்னல் அனுப்பும். எப்படி அனுப்பும்? இங்கே 3 போன் இருக்கும்.
அந்த போன் மூலமாக. ஓகே, ஸோ இப்படி தான் நமக்கு காது கேட்குது. இதில் ஒவ்வொரு இடத்துல சிக்கல் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு காது கேட்குது அப்படின்றத வந்து சொல்லலாம். அதாவது வந்து காது வந்து செவி திறன் அற்றவர்கள் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அது வந்து இங்கே பிரச்சனை இருக்கலாம், இங்கே பிரச்சனை இருக்கலாம், இதில் இருக்கலாம், இங்கே 7 இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். இதெல்லாம் என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் தட் இஸ் ஹவு வி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சவுண்ட் இஸ் ப்ராசஸ்ட். முதல்ல வந்து ப்ரொடக்ஷன் பார்த்தோம், அப்புறம் ப்ராபகேஷன் பார்த்தோம். இப்போ வந்து ப்ராசஸிங் பார்க்க போகிறோம். ஹவு இஸ் சவுண்ட் பீங் ப்ராசஸ்ட் பை அஸ் அப்படின்னு. ஏன்னா இது தெரிஞ்சாதான் சவுண்டில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸை புரிஞ்சுக்க முடியும். அதை புரிஞ்சுக்கும் போது நீங்கள் இதை ரிலேட் பண்ணி படிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த அதர் பார்ட் ஆஃப் த இயர், தட் இஸ் மிடில் இயர். ஓகே, ஸோ இயர் ட்ரமுக்கு பின்னாடி இருக்கிற பார்ட்டுக்கு பேர் மிடில் இயர், நடுக்காது அப்படின்னு சும்மா சொல்லிக்கலாம். ஓகே, ஆனால் அதுக்காக யாராவது போய் எக்ஸாமில் நடுக்காதுன்னு எழுதி வச்சிடாதீங்க. என்ன அப்புறம் உங்கள் வாத்தியாருங்க வந்து என்ன கேள்வி கேட்பாங்க. ஓகே, ஸோ மிடில் இயர் அப்படின்றதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பார்ட்டில் தான் வந்து சவுண்ட் வேவ் வந்து ஆம்பிளிஃபை ஆகும். ஏன்னா நமக்கு முதல்ல வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்களேன், நீங்கள் சத்தமாக வச்சு கேட்கணுன்ற அவசியமே இல்லை. காதே ஆம்பிளிஃபை பண்ணி தான் சவுண்டை பிரெயினுக்கு அனுப்புது. சவுண்ட் வேவ்ஸ் ஆர் ஆம்பிளிஃபைட் பிஃபோர் தேர் டெலிவர்ட் டு த இன்னர் இயர். இந்த இடத்துல ஆம்பிளிஃபை ஆகுது சவுண்டு அப்படின்னு. அப்போது சவுண்டு கம்மியாக வந்தாலும் நமக்கு தெளிவாக கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க வேலை பார்க்குறாங்க. அப்போது நம்ம வந்து காதை கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சு அளவான சத்தம் கொடுத்தோம்னா மட்டும்தான் வேலை பார்க்க வேண்டியவங்க வேலை பார்ப்பாங்க, இல்லைன்னா சங்கடமாயிரும். அப்போது இவங்க சரியாக வேலை பார்க்கணும், இந்த உள்ளகிறவங்க சரியாக வேலை பார்க்கணும் அப்படின்னா காதை கண்டிப்பான முறையில் பத்திரமா பார்த்துக்கிறோம். சரியா? ஸோ இந்த மிடில் இயரில் இருக்கிற பார்ட்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மிடில் இயரில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா போன்ஸ். அண்ட் இந்த போன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை கொடுக்குது. ஓகே, 3 ஸ்மால் போன்ஸ் இருக்கு. உடம்புலேயே ரொம்ப சின்னதாக இருக்கிற போனில் இதுவும் ஒரு வகையான போன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசிக்கிள்ஸ். ஓகே, ஜஸ்ட் வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம், அவ்வளோதான். ரொம்பலாம் ஒன்றும் போட்டு நோண்டிக்க வேணாம். ஆசிக்கிள்ஸ் 3 போனுக்கும் கலெக்டிவாக இருக்கிற பேர் வந்து ஆசிக்கிள்ஸ். ஓகே, இந்த 3 போனும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்மாலஸ்ட் போன்ஸ் இன் யோர் பாடி. ஓகே, ஸோ அது எப்படி வைப்ரேட் ஆகும் அப்படின்னா, இயர் ட்ரம்ல என்ன சவுண்ட் வேவ் இங்கே வந்து ஹிட் ஆகுதோ, இந்த இயர் ட்ரம் வைப்ரேட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற 3 போன், அதான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே, அந்த 3 போனும் வைப்ரேட் ஆகும். அந்த 3 போன் என்னென்னா மேலிஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டேபிஸ். ஓகே, ஸோ அதை வந்து எப்படி என்ன ஏது அப்படின்னு இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த 3 போனும் தே மூவ் இன் ரிலேஷன் டு ஈச் அதர். ஒரு போன் பார்க்கறதுக்கு ஹேமர் மாதிரி இருக்கும், இன்னொரு போன் பார்க்கறதுக்கு ஆன்வில் மாதிரி இருக்கும். ஆன்வில்னா என்ன அப்படின்னா, இந்த இது பெருசாக ஒரு இரும்பு பொருள் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் தான் வந்து இந்த இரும்பு சாதனங்கள்லாம் செய்கிறாங்கன்னா அதை வச்சு அடிப்பாங்க. ஸோ சுத்தியல் ஹேமர் வச்சு தட்டுறதுக்கு ஒரு டப்பா இருக்கும்ல, அந்த தட்டுற டப்பாவுக்கு பேர் தான் ஆன்வில். ஓகே, இதுதான் வந்து ஒரு இதை வந்து ஷேப் பண்ணும், ஒரு இரும்பை ஒரு பொருளை ஷேப் பண்ணும். ஸோ இந்த போன் வந்து அந்த மாதிரியே இருக்குன்றதுனால ஹேமர் ஆன்வில் அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான டெக்னிக்கல் பயாலாஜிக்கல் நேம் வேற. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். Okay, so when we dive into the middle ear, we have the first bone, that is malleus. Okay, malleus அப்படிங்கிறதா அந்த ஹேமர் நான் சொன்னது. பார்க்கறதுக்கு ஹேமர் மாதிரியே இருக்கு அப்படின்னு பாருங்களேன், ஹேமர் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. malleus the hammer. இது it is connected to the incus. incus அப்படிங்கிறதா the anvil. ரெண்டாவது. ஓகே, ஸோ இந்த சுத்தியல் அப்படிங்கிறது அந்த அன்வில போய் அடிக்கிற மாதிரி malleus அப்படிங்கிறது இந்த இன்கஸை போய் அடிக்கும். இந்த incus is in turn attached to the stapes, which is the stirrup bone, okay, or foot plate. அதுதான் கடைசியா ஆம்பிளிஃபை பண்ணி இந்த வைப்ரேஷனை உள்ள இன்னர் இயருக்கு அனுப்புறது. அப்போ இந்த 3 போனும் எவ்வளவு சிங்க்ரனஸா வேலை செய்தோ அந்த அளவுக்கு நல்லா நமக்கு காது கேட்கும். இந்த சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்குது. இவ்வளவு வேலை இருக்கு. நான் இவ்வளவு வேலையும் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு, கேப்பே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? அது அவ்வளவு எஃபெக்டிவாக வேலை செய்கிறதுனால. அப்போ அந்த எஃபெக்டிவாக வேலை செய்யுதுன்னா அது கண்டினியூஸாக அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கு நம்ம தான் அதை பார்த்துக்கணும், கோட்டை விட்டுறக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே ஷேப் ஆஃப் த ஆசிக்கிள்ஸ் வந்து அது இந்த 3 போனுக்கும் பேர் ஆசிக்கிள்ஸ். அதோட ஷேப்பு தான் வந்து கேவ் அஸ் த இன்ஸ்பிரேஷன் டு கிவ் இன் த நேம். ஓகே,
இந்த ஸ்டேபீஸ் அப்படின்ற கடைசி போன் இருக்குல்ல, இந்த போன் வந்து ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். தட்ஸ் கால்ட் அஸ் ஓவல் விண்டோ. ஓகே, இந்த ஓவல் விண்டோ அப்படிங்கிறதா இன்னர் இயரையும் மிடில் இயரையும் செப்பரேட் பண்ணுற ஒரு மெம்ப்ரெயின். இட்ஸ் அ மெம்ப்ரெயின் செப்பரேட்டிங் மிடில் இயர் அண்ட் இன்னர் இயர். ஓகே, ஸோ இங்கே ஓவல் விண்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா ஓவலாக இருக்குது, அது அதே நேரத்தில் விண்டோ அப்படின்றதுனால ஓவல் விண்டோ. இப்போ பாருங்களேன், பேரெல்லாம் வந்து ரொம்ப லிட்டரலாக தான் வச்சுருப்பாங்க, கஷ்டப்பட்டெல்லாம் வைக்கவே மாட்டாங்க, ரொம்ப லிட்டரலாக தான் இருக்கும். இந்த மெம்பரனுக்கு இங்கிட்டு கோட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டா நான் நல்லவன் மாதிரி, மெம்பரனுக்கு இந்த பக்கம் வந்துட்டா மிடில் இயர், மெம்பரனுக்கு அந்த பக்கம் போய்கிட்டா இன்னர் இயர். அப்போ இந்த மெம்பரன் தான் ஒரு மெல்லிசான கோடு. அந்த மெம்பரனுக்கு பேர் என்ன? ஓவல் விண்டோ. ஸோ மிடில் இயர் பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு. மிடில் இயர் வரைக்கும் சத்தம் வந்துருச்சு, போன்லாம் ஆம்பிளிஃபை பண்ணி சத்தத்தை உள்ளே அனுப்பிட்டாங்க. இப்போ இன்னர் இயருக்கு போகிறோம். இன்னர் இயரில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, வைப்ரேஷன் வந்து ஓவல் விண்டோலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து ஃப்ளூயிட் டேர்ம்ஸில் மாறும். எங்கே? கோக்லியா. ஓகே, ஸோ இந்த கோக்லியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கோக்லியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஸ்னெயில் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். பயாலஜி கிளாஸஸில் நீங்கள் கரெக்டாக கவனிச்சிருந்தீங்க, சாண்ட்ரா மேம் கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, ஸோ இந்த கோக்லியா அப்படிங்கிறது இஸ் யோர் இன்னர் இயரில் இருக்கிற இந்த ஸ்னெயில் மாதிரி இருக்கிற ஃபீச்சர் இருக்கா, ஸ்னெயில் மாதிரி ஒன்று தெரியுதுல்ல, அதுதான் கோக்லியா. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வந்து ஃப்ளூயிட் இருக்கும், காதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். இந்த ஃப்ளூயிட் வைப்ரேஷனை பிக்கப் பண்ணும். எப்படி பாருங்களேன், உள்ள இருக்கிற அனாட்டமி எவ்வளோ சூப்பராக காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னு. வைப்ரேஷனில் கொஞ்சம் கூட லாஸ் இல்லாமல் பிக்கப் பண்ணுறது லிக்விடில் தான் ஈஸியாக நடக்கும். அது லிக்விட் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் வைப்ரேஷனுக்கு அப்படின்றதுனால உள்ள லிக்விட் வச்சுருக்காங்க. ஏன்னா உள்ள ரொம்ப சாலிடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, லிக்விட் இருக்கணும். ஸோ இந்த ஓவல் விண்டோ என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஃப்ளூயிடில் ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணும், கோக்லியாக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிடில். இதுதான் இன்னர் இயரோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் இதுக்குள்ளே ஒரு ஆர்கன் இருக்குது, அந்த ஆர்கன் பேர் வந்து கார்டி. ஓகே, ஸோ இந்த கார்ட் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த வைப்ரேஷனை ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். ஓகே, அதில் சின்ன சின்னதாக ஹேர் செல்ஸ் மாதிரி இருக்கும் அந்த கோக்லியாக்குள்ள. அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றி இந்த கீழே இருக்கிற ஹேர் செல்ஸ் ஒன்று இருக்கும், அது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பிக்கப் பண்ணும். இதுதான் ஆடிட்டரி நர்வுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஹேர் செல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து ஸ்டீரியோசீலியா. சீலியா அப்படின்னாலே வந்து ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். நிறைய இடங்கள்ல நீங்கள் இந்த வேர்டை வந்து பார்ப்பீங்க, சீலியா அப்படின்னு. அப்படின்னா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அர்த்தம். ஸ்டீரியோ, அஃப்கோர்ஸ் மோனோ ஸ்டீரியோ சவுண்டு, ஸோ ஸ்டீரியோசீலியா சவுண்டுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹேர் செல் ஸ்டீரியோசீலியா. இப்போ பேர் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இது இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பிக்கப் பண்ணி பிரெயினுக்கு ஆடிட்டரி நர்வ் மூலமாக அனுப்பும். அதுக்கப்புறம் அதை பிரெயின் இன்டர்பிரேட் பண்ணும். எவ்வளோ நடக்குது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில், லெஸ் தேன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அவ்வளவு குவிக்காக, அவ்வளவு ரியல் டைமில் நடக்குது. இவ்வளோத்துக்கும் இத்தனை ஆர்கன்ஸ், இத்தனை பாடி பார்ட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிரெயின் செல்ஸ் வந்து என்ன செய்யும், சென்சரி நியூரான்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி இதை வந்து கரெக்டாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இவன் வந்து கத்தி பேசுகிறாங்களா, சத்தமாக பேசுகிறாங்களா, கம்மியாக பேசுகிறாங்களா, பாட்டு பாடுறாங்களா, காமெடி பண்ணுறாங்களா, அந்த காமெடிக்கு சிரிக்கலாமா வேணாமா, அதெல்லாம் முடிவு பண்ணுறது மண்டை தான், பிரெயின். இது பாருங்களேன், இப்போது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. மூளைக்கு யார் பேர் கொடுத்தா? மூளை தானே. யோசிச்சு பாருங்களேன், லிவருக்கு லிவர்னு லிவரால் பேர் கொடுக்க முடியாது. ஆனால் பிரெயின், பிரெயினுக்கு யார் பேர் கொடுத்தா? பிரெயினே தானே. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஃபனியாக ரிலேட் பண்ணும்போது இது வந்து சில பேருக்கு ஜோக்காக இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்னார்க்கியாக நீங்கள் ரிலேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா, பிரெயினோட பல ஏரியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தலாமஸ், டெம்பரல் லோப், ஆடிட்டரி கார்டெக்ஸ், இதெல்லாம் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஐடென்டிஃபைங் வாட் கைண்ட் ஆஃப் சவுண்ட் இஸ் பீயிங் சென்ட் டு த பிரெயின். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் சேர்ந்து இதுக்கு பேர் தான் வந்து ஆடிட்டரி பாத்வே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரெயினோட எந்த பகுதிக்கெல்லாம் போய் வந்து இந்த ஆடியோ வந்து பிரெயின் வந்து வேலை செய்தோ அந்த 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 பாதைக்கு பேர் ஆடிட்டரி பாத்வேஸ். ஓகே, ஸோ இங்கே சவுண்டை அந்த என்டையர் பாத்லேயுமே சவுண்ட் வந்து டீகோட் ஆகும். இது குவெஸ்டின் மார்க்கா, இல்லை வந்து இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான விஷயமா இல்லையா, இல்லை அப்படின்னா அங்கேயே வெளியில் போயிடும்.
சரி மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அது கொஸ்டினா இல்லையா அப்படின்னு உள்ளே போகும். எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் வந்து இது என்னது, இது என்ன மாதிரியான ஒரு சவுண்ட் இது அப்படின்னு மல்டி லேயரில் டீகோட் ஆகும். அண்ட் திஸ் இஸ் ஹவு சவுண்ட் இஸ் பெர்சீவ்ட் பை அஸ். திஸ் இஸ் ஹவு we humans hear sound. இதே மாதிரி சிமிலர் அனாட்டமி வேற உயிரினங்கள்லையும் இருக்கலாம். ஆனால் இதை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா அது ஃபிசிக்ஸ் கிளாஸ். இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்ததே பெருசு. இவ்வளோ பயாலாஜிக்கல் அனட்டாமிக்கல் டீட்டெயிலாக இந்த செஷனில் பார்த்ததே பெருசு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவ்வளவு நடக்குது அப்படின்னா அப்போ இதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்குது இந்த சவுண்டில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம காதை பொறுத்த வரைக்கும் பார்த்ததும் காது ஃபனல் மாதிரி இருக்குது. அது சவுண்டை வந்து இது பண்ணி கலெக்ட் பண்ணி இந்த இயர் கெனாலுக்கு அனுப்புது. அந்த கெனாலில் இது வைப்ரேட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே போய் இயர் ட்ரம்மை வைப்ரேட் பண்ணுது. இயர் ட்ரம் வைப்ரேட் ஆன உடனே பக்கத்தில் 3 போன் இருக்குது. அந்த 3 போனும் சிங்க்ரனஸாக வேலை செய்யுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓவல் விண்டோக்கு இந்த வைப்ரேஷன் பாஸ் ஆகுது. ஓவல் விண்டோ கோக்லியாவோட கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. அந்த ஃப்ளூயிட் இந்த வைப்ரேஷனை, இந்த ஆல்ரெடி வந்த வைப்ரேஷன் இந்த 3 போன் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். அந்த வைப்ரேஷன் இந்த லிக்விடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதை ஸ்டீரியோசீலியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜிஸாக கன்வெர்ட் பண்ணி ஆர்டினரி நர்வுக்கு அனுப்புது. நர்வ்லேருந்து இந்த ஆர்டினரி பாத்வே மூலமாக வர்றதுனால பிரெயின் அதை என்ன சத்தம் என்ன ஏதுங்கிறத டிடெக்ட் பண்ணுது. இவ்வளவும் ரியல் டைமில் நடக்குது, லேகே இல்லாமல். ஓகே, ஸோ இதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக தேவையான விஷயம் இதனோட கேரக்டரிஸ்டிக்ஸை தெரிஞ்சுக்கிறது. அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் குவிக்லி கெட் இன் டு த டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சவுண்ட். ஓகே, ஒரு டிப்பிக்கல் சவுண்டில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இதை நம்ம வந்து டெர்மினாலஜிஸாக பார்க்க போகிறோம். பிகாஸ் ஒன்னொன்றும் தனித்தனியான பேர், ஒன்னொன்றும் டிஃப்ரெண்ட்டான பேர். ஸோ நமக்கு முன்னாடியே பார்த்தது என்னது, டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் வைப்ரேஷன். இதை நம்ம முன்னாடியே பார்த்த ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி. கரெக்டா? ஸோ இதை வச்சு இந்த மோஷனுக்கு பேர் வந்து ஆசிலேட்டரி மோஷன்னும் சொல்லலாம். ஓகே, இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது மோஷன் தானே, அது ஆசிலேட்டரி மோஷன்னும் சொல்லலாம். பிகாஸ் இட்ஸ் ஆசிலேட்டிங், மூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, அது லெஃப்ட் அண்ட் ரைட்டாக இருக்கலாம், அப் அண்ட் டவுனாக இருக்கலாம், டு அண்ட் ஃப்ரோ, பேக் அண்ட் ஃபோர்த், முன்னாடி பின்னாடி போயிட்டு வரதுல. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆசிலேட்டரி மோஷன். அண்ட் இது வந்து இட் ரிப்பீட்ஸ் ஆஃப்டர் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதனால இதுக்கு பீரியாடிக் மோஷன் அப்படின்ற பேரும் இருக்கு. அண்ட் சவுண்டை பற்றி நம்ம பேசும்போது இந்த ஆசிலேஷன், பீரியாடிக் மோஷன் இதெல்லாம் வந்து ரெப்பிட்டேட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் வி ஸ்டிக் டு தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஸோ தட் வி கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த அப்கமிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ வைப்ரேஷன் என்ன மோஷன் அப்படின்னு கேட்டால் ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லணும். ஆசிலேட்டரி மோஷன்னா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி டு அண்ட் ஃப்ரோ அப்படின்னு சொல்லி வைப்ரேஷன் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதில் என்ன நடக்கும், ஒரு ஃபிக்ஸட் இன்டர்வல் ஆஃப் டைமில் இந்த மாதிரி வந்து மோஷன் நடக்குது. அப்போ இதை பீரியாடிக் மோஷனும் சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு 2 மார்க்கில் வரலாம். அகெயின் எம்சிக்யூவில் வரலாம், ஃபில் இன் த பிளாங்க்ஸாக வரலாம், அசர்ஷன், ரீசனிங், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வரலாம். நான் கொடுத்தேன்னா தான் கொஸ்டினாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் வரலாம். ஸோ நீங்கள் கான்செப்டை தான் புரிஞ்சுக்கணும். இது 2 மார்க் கேள்வியில் வரும் அப்படின்னு படித்தா பிரயோஜனம் இல்லை. ஓகே, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டேன்னா எவ்வளோ மார்க் கேட்டாலும் நல்லா சொல்ல முடியணும் அப்படின்றது இருக்கலாம். 2 வரி எழுதுங்க, நான் 10 மார்க் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது 2 மார்க் கேள்வி இல்லை, 10 மார்க் கேள்வி இல்லை. ஆனால் அந்த 2 வரி தெரிஞ்சால் போதும்ல, அந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஓகே, ஆல்ரைட். ஸோ ஆசிலேட்டரி மோஷன் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெர்மினாலஜி என்ன அப்படின்னு பார்த்தா ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபஸ்ட்டு ஆசிலேஷன்னா என்னன்னு பார்த்தோம். த டு அண்ட் ஃப்ரோ மோஷன், ஆசிலேட்டரி மோஷன். இப்போ தான் ஆசிலேஷன்னு சொல்கிறோம். எவ்வளவு ஆசிலேஷன் நடக்குது ஒரு செகண்டுக்கு அப்படின்னு பண்ணுற கணக்குக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த கீழே நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். இந்த பிக்சரை வந்து ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் போய் வேவ், ஆசிலேஷன், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு டைப் பண்ணால் இந்த மாதிரி தான் அதாவது வரும். இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு நேர்கோடு ஒன்று இருக்குது. அதை வந்து மீன் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தெரியுதா? நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஒரு நேர்கோடு, இந்த மாதிரி ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கலாம். அதுக்கு மேலேயும் கீழேயும் மூவ்மெண்ட் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ஆசிலேஷன் இருக்கு பாருங்களேன், இது எந்த அளவுக்கு நடக்குது, எத்தனை இருக்கு, எந்த அளவுக்குன்றதை விட எத்தனை. The number of oscillation per second is called frequency. ஒரு செகண்டுக்கு எவ்வளவு ஆசிலேஷன் இருக்கு.
that is the frequency. So sound இந்த மாதிரி travel ஆகும். இதை இந்த மாதிரி நம்ம வந்து மேப் பண்ண முடியும். அந்த to and fro oscillation எத்தனை தடவை நடக்குதுன்றதை மெஷர் பண்ணா that is called the frequency of a sound. இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா ஹெர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றோம். that is the SI unit of frequency, hertz. ஓகே, அதோட சிம்பிள் வந்து Hz அப்படி போட்டுக்கலாம். ஓகே, so a frequency of 1 hertz அப்படின்னா 1 oscillation per second. ஒரு செகண்டுக்கு ஒரு oscillation. that is called as frequency. ஒரு செகண்டுக்கு ஒரு ஆசிலேஷன் அப்படின்னா 1 ஹெர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரீக்வன்சி. ஒரு செகண்டுக்கு ஒரு ஆசிலேஷன்னா 1 ஹெர்ட்ஸ். அப்போ ஒரு செகண்ட்ல 20 ஆசிலேஷன்னா எவ்வளோ, இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பெர் செகண்ட். அப்போ டைம் வந்து கீழே வரும், நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் மேலே வரும். புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் வாட் இஸ் ஃப்ரீக்வன்சின்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெர்மினாலஜி என்ன அப்படின்னா ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஸோ அகெயின் அதே மாதிரி ஒரு வேவு, ஆனால் டிஃப்ரெண்ட் பிக்சர் வந்து எடுத்திருக்கேன் நான். எதுக்கு அப்படின்னா இங்கே வந்து நான் ஹைலைட் பண்ண போகிற விஷயம் ஆம்ப்ளிடியூட், ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஸோ அங்கே வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி பார்த்தோமா, இப்போ இங்கே அதே நேர் கோடு நான் போட்டுக்கிறேன் இப்படி சும்மா. ஓகே, இந்த நேர் கோட்ல இருந்து பாருங்களேன், இருக்கா? So the maximum displacement or the distance moved by a point on vibrating body or wave measured from its equilibrium position is called amplitude. Equilibrium position na enna, இந்த position அர்த்தம். இங்க இருந்து அது எவ்வளவு displacement ஆகுது அப்படின்னு நான் மெஷர் பண்றேன்ல, அதுக்கு பேர் தான் amplitude. So இது எல்லாமே வந்து வேவோட டெர்மினாலஜிஸ். நமக்கு தெரியும் sound travels in the form of a wave. Sound is an energy. அந்த வேவ் வந்து கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ல போகுது. அது என்ன டைப் ஆஃப் வேவ் அப்படிங்கிறத நீங்கள் ஹையர் கிரேட்ஸில் படிப்பீங்க. இப்போ அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஓகே, ஸோ கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷனில் போகுது. அதை நம்ம பார்த்துருக்கோம். சவுண்ட் வேவ் அப்படின்னா என்ன, ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறோம் அப்படின்னா அதில் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். கரெக்டாக? ஒன்றும் இல்லை, வாய்ஸ் ரெக்கார்டர் ஃபோனில் இருந்துச்சுன்னா அதோட வந்து இதுவே வந்து ஐக்கானே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், அப் அண்ட் டவுன் அப்படின்னு. ஒவ்வொரு ஃபோன்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப் அண்ட் டவுன், அந்த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஆம்ப்ளிடியூட். ஸோ ஒரு பாடி வைப்ரேட் ஆகுதுன்னா சட்டுன்னு மேலே போயிட்டு கீழே வரும். அது எவ்வளவு மேலே போகுது அப்படின்றதோட மெஷர் ஆம்ப்ளிடியூட். அதிகமாக போக போக சவுண்ட் எப்படி இருக்கும், கம்மியாக சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூட் is the maximum displacement or distance moved by a point on a vibrating body measured from its equilibrium position. Okay, next இதை வச்சு நம்மளால என்னென்ன விஷயங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். Okay, so let's understand more. The first thing அப்படின்னா loudness. அது ஆம்ப்ளிடியூடுக்கு ப்ரொபோர்ஷனல். அதுவும் எப்படி? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆக சவுண்டு அதிகமாகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான், நீங்கள் என்ன செய்யலாம், நீங்களே டெஸ்ட் பண்ணலாம். வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது, ஃபோன்லேயோ ஏதோ ஒரு டிவைஸ்லேயோ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. அதில் வாய்ஸ் ரெக்கார்டர் கண்டிப்பான முறையில் இருக்கும். அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை திறந்து சத்தமாக ஒரு சத்தம் கொடுத்து பாருங்கள். ஆரம்பத்தில் பேசுங்க, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அமைதியாக இருந்துட்டு டக்குன்னு கத்துங்களேன், சட்டுன்னு ஒரு ஸ்பைக் வரும். அதிகமாக இருக்கும் அந்த ஸ்பைக்கு. நீங்கள் ரொம்ப கம்மியாக பேசுனீங்க, அந்த ஸ்பைக்கு கீழே இறங்கிடும். கத்திட்டு அமைதியாக இருந்தீங்கனாலே ஸ்பைக்கு போயிட்டு கீழே வந்துடும். அதுக்கான அர்த்தம் என்ன? ஆம்ப்ளிடியூட். ஸோ அங்கே உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாகுதுன்னா ஆம்ப்ளிடியூட் அதிகமாகுது. ஆம்ப்ளிடியூட் அதிகமானால் சத்தமாக இருக்கும். சவுண்ட் அப்படிங்கிறது சத்தமாக இருக்கும், loudness. So a loudness of a sound is directly proportional to its amplitude. ஓகே, அண்ட் இங்கேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இதை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா டெசிபெல் அப்படின்னு மெஷர் பண்ணுறோம் சத்தத்தை. ஓகே, இந்த டெசிபெலை தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து தீபாவளி டயத்துலலாம் இத்தனை டெசிபலுக்கு மேலே வெடி வெடிக்கக்கூடாது, இத்தனை மணிக்கு மேலே வெடி வெடிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கரெக்டு தான். ஏன்? காது கொயின்னு ஆயிரும். ஓகே, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் கிளீனர் அப்படிங்கிறது ரொம்ப லவுடான ஒரு விஷயம். வீட்டில் யூஸ் பண்ணுற வேக்யூம் கிளீனர் அது வந்து அதுக்கு நம்ம ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு காதுக்கு பிரச்சனை வந்துடும். அதனால தான் டெசிபெல் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த டெசிபெல் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் லவுட்னஸ். டெசிபெல்லை வச்சு ஒரு சத்தம் எவ்வளவு சத்தமானது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அண்ட் இந்த சத்தத்துக்கும்
கேரக்டரிஸ்டிக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்? லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்டும் ஆம்ப்ளிடியூடும். ஒரு வைப்ரேட்டிங் பாடி ரொம்ப டிஸ்பிளேஸ் ஆச்சு, டக்குன்னு மேலே டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அதிகமான எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அதிகமான எனர்ஜினா அதிகமான சவுண்ட் எனர்ஜி, அதிகமான சத்தம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ loudness is proportional to amplitude. Amplitude square of the amplitude. So amplitude 2 மடங்கு ஆச்சுன்னா loudness 4 மடங்கு ஆகும். ஓகே, ஸோ loudness பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஐட்டம் என்ன அப்படின்னா, இந்த ஆம்ப்ளிடியூட் டிபெண்ட் பண்ணியிருக்கு அது வந்து எந்த அளவுக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆம்ப்ளிடியூட்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருந்தால் சத்தம் அதிகமாக இருக்கும், ஆம்ப்ளிடியூட் சின்னதாக இருந்தால் சவுண்டு ஃபீபிளாக இருக்கும். ஓகே, இது நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஷ்ரில்னஸ் ஆர் பிச் அப்படின்னு சொல்லலாம். ஆம்ப்ளிடியூட்னு ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம், அதை லவுட்னஸோட ரிலேட் பண்ணேன். இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சின்னு ஒரு டெஃபினேஷன் பார்த்தோமா, அதை நான் வந்து பிச்சோட ரிலேட் பண்ண போகிறேன். ஃப்ரீக்வன்சினா என்ன? நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் ஆர் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பெர் செகண்ட். எத்தனை வாட்டி அது ஆசிலேட் ஆகுது ஒரு செகண்ட்ன்றதை வச்சு எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு சவுண்ட் அப்படிங்கிறது கீச்சன் இருக்கா பேஸாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் ஷ்ரில்னஸ் ஆர் பிச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அ பிச் ஆஃப் அ சவுண்ட் இஸ் more like the nature of a sound. அது ஷ்ரில்லாக இருக்கா பேஸாக இருக்கா. ஹை பிச் அப்படின்னா அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் கீன்னு கேட்கும், ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்தால் பேஸாக கேட்கும். விசிலுக்கும் ட்ரம்முக்கும் இருக்கிற வித்தியாசம், விசிலை ஊதுனா அங்கே ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பெர் செகண்ட் ஜாஸ்தி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஷ்ரில் அதாவது ஹை பிச்சில் கேட்குது. இங்கே அடித்தோம்னா அந்த அளவுக்கு கிடையாது, லோ பிச். அதுவே பக்கத்தில் ஒரு தட்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க ட்ரம்மில், சிம்பிள்னு பேர். அதை தட்டினா கொயின்னு கேட்கும் காது, ஏன்னா அங்கே வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ சவுண்ட் அப்படின்றத வச்சு நேச்சர் ஆஃப் சவுண்டை எப்படி சொல்ல முடியும்னா, அது ஷ்ரில் அதாவது வந்து ஹை பிச்சா லோ பிச்சா, ஷ்ரில்லா பேஸா அப்படின்றத பற்றி சொல்ல முடியும். ஓகே, அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது இஸ் ரிலேட்டட் டு பிச். Pitch is a characteristic of a sound. ஒரு சத்தம் கீச்சன் இருக்கா பேஸா இருக்கா அப்படின்றது வந்து ஃப்ரீக்வன்சியை வச்சு. ஃப்ரீக்வன்சினா என்ன? நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பெர் செகண்ட். ஒரு சத்தம் சத்தமாக இருக்கா சத்தமே இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது ஆம்ப்ளிடியூட். வாட் இஸ் ஆம்ப்ளிடியூட்? டிஸ்பிளேஸ்மெண்ட். புரிஞ்சதா? அடுத்து போகலாமா? ஓகே, அடுத்து என்ன போக போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அடுத்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட இந்த லெக்சர் முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு திஸ் செஷன். இன்னும் எங்கள் கிட்டேருந்து வந்து நிறைய ஹெல்ப் வேணும் சார், எனக்கு எக்ஸாம் வரப்போகுது, ஏதாச்சும் வந்து இது வந்து ஷீட்டு மாதிரி கொடுங்க, இல்லை வந்து ஒரு அப்டேட் எனக்கு இருந்துச்சுன்னா வசதியாக இருக்கும், நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சால் போதும் அப்படின்னா இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டான அப்டேட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மூலமாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தலைவர் ஸ்டைலில் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். கரெக்டாக படிக்கணும். ஓகே, கரெக்டாக படிக்கணும். பாய் எவ்ரிவன், see you.